our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மனிதர்கள் உங்கள் உழைப்பை அங்கீகரியாமல் போனாலும் தேவன் உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு உண்மையாய் பலன் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற பிரயாசத்தை அவர் பார்த்து வெளியரங்கமாய் ஆசிர்வதிப்பார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி உழைக்கிற உங்கள் கரங்களுக்கு தேவன் பலனளிக்கும் நேரம் இது. நான் கடினமாக உழைப்பதை அங்கீகரிப்பார் யாருமில்லை என்று நீங்கள் கூறிக்கொள்ளலாம். நான் காட்டும் மெய்யான அன்புக்கு யாரும் பதில் செய்யவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். நான் எவ்வளவோ படிக்கிறேன், ஆனாலும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லையே என்றோ, அல்லது நான் படும் பிரயாசத்துக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்றோ நீங்கள் ஏமாற்றத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நான் உனக்கு பலன் தருவேன் என்று கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆயத்தமாகுங்கள். உங்கள் கிரியைக்கு பலனுண்டு. ஆம், நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்தில் தம்முடைய கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த ஆசீர்வாதம் பெருகும். ஆகவே பயப்படாதிருங்கள். நீங்கள் எவ்வளவாய் பிரயாசப்பட்டீர்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி இல்லாத ஜனங்களையும் நீங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை அவர் காண்கிறார். ஜனங்கள் அறியாதிருந்த போதும் அவர்கள் வாழ்வில் நம்பிக்கையையும் ஜீவனையும் கொண்டு வருவதற்காக நீங்கள் உங்கள் பணத்தை, நேரத்தை எவ்வளவாய் செலவிட்டு முயற்சிக்கிறீர்கள் என்பதையும் கர்த்தர் காண்கிறார். அவர் என் பிள்ளையே, நான் உனக்கு பலன் தருவேன் என்று கூறுகிறார். ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ப தேவன் உங்களுக்கு பலன் அளிக்க போகிறார். வேலையில் உங்கள் ப்ராஜெக்டுகளுக்கு நீங்கள் அதிக நேரத்தையும் முயற்சியையும் செலவழித்து வரலாம். ஆனால் கடைசி நேரத்தில் யாரோ ஒருவர் உள்ளே வந்து உங்களுக்கு வரவேண்டிய பலனையும் நற்பெயரையும் உங்கள் முதலாளியிடமிருந்து பெற்றுவிடலாம். உங்கள் பிரயாசத்தில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீருடன் இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த பணிகளை செய்து முடிக்க கடினமாக உழைக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் உங்கள் பங்குதாரர் நன்றாக பேசி அனைத்து நன்மைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வீட்டிலும் இதே போன்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் பெற்றோர் எப்போதும் உங்கள் உடன்பிறப்புகள் மீது மட்டுமே அதிக அன்பு செலுத்துகிறார்கள் என்று வேதனைப்படுகிறீர்களா? இன்று நீங்கள் செய்த அனைத்து வேலைகளையும், நேரத்தையும், முயற்சியையும் தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் செய்யும் அனைத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி இருக்கிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் கூறுவது போல் உற்சாகமாயிருங்கள். நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளும் தேவனை மகிமைப்படுத்தட்டும். நீங்கள் செய்யும் சிறிய பணி, நீங்கள் பேசும் வார்த்தை, உங்கள் எண்ணங்கள், யோசனைகள், உங்கள் படைப்பாற்றல் அனைத்தும் தேவனை மகிமைப்படுத்தட்டும். நீங்கள் தேவனுக்காக ரகசியமாக
மூலமாக எதை செய்தாலும் அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆகவே மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுப்பார். நீங்கள் அவருக்காக செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் தேவன் வெகுமதி அளிப்பார். தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். ஆனால் இந்த உலகம் அப்படியல்ல. முதலாளி ஒருவர் இருந்தார். அவரிடம் பலர் வேலை பார்த்தனர். ஆனால் ஒரு மனிதர் நன்றாகவும் உண்மையாகவும் வேலை பார்த்தாலும் முதலாளி எப்போதும் அவரை சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பார். ஏன்? அவரது தோற்றமும் அவர் பேசுவதும் முதலாளிக்கு பிடிக்கவில்லை. முதலாளி எப்போதும் அவரால் எரிச்சல் அடைந்து கொண்டே இருந்தார். அவர் கடினமாக உழைத்தாலும் எப்போதும் கத்திக்கொண்டே இருந்தார். ஆனால் இன்னொரு மனிதர் இருந்தார். அவர் நன்றாக வேலை செய்வதில்லை. ஆனாலும் எப்போதும் இனிமையாக செயல்படுவார். அவர் முதலாளியை நன்கு கவனித்துக் கொள்வார். ஆகவே முதலாளி அவரை அதிகமாய் நேசித்தார். உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நாம் அதிகமாக முயற்சிக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பலன் கிடைப்பதில்லை. நமக்கு எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அதிகமாய் பலன் கொடுப்பார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று கூறுகிறது. நம்முடைய பரலோக பிதாவின் குணம் அதுதான். ஆகவே அவருக்காக உண்மையாக உழைத்திடுங்கள். உங்களால் இயன்றவரை நன்மையே செய்திடுங்கள். அவருக்கு பிரியமானபடி நடந்திடுங்கள். அவர் உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு பலன் தருவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனது அனைத்து வேலைகளையும் திட்டங்களையும் உமது கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் முயற்சிகள் அனைத்தையும் கண்ணோக்குகிறீர். அதற்கேற்ற பலனை எனக்கு தந்தருளுவீர் என்பதை நான் அறிவேன். நான் செய்கிறவற்றை யார் பார்க்காவிட்டாலும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருபோதும் என்னுடைய பிரயாசத்தையோ நோக்கத்தையோ கவனிக்காமல் போகிறவரல்ல. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. உமக்காய் உண்மையாக உழைப்பதற்கு எனக்கு உதவும். மனுஷரின் பார்வைக்கு அல்ல, உமக்கு மாத்திரமே பிரியமாய் நடக்க உதவி செய்யும். இந்த உலகம் நீதியற்று இருந்தாலும் உம்முடைய பலன் நிச்சயம் உண்டென்றும் உம்முடைய வேலை ஏற்றதாக இருக்கிறது என்றும் எனக்கு நினைவுபடுத்தும். ஆண்டவரே, என் கரங்களை பலப்படுத்தும். என் இருதயத்தை உறுதிப்படுத்தும். என் பிரயாசத்தின் பலனை நான் காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நீர் பலனளிக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாய் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டு வருகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு வெளியரங்கமாக பலனளிக்க உம்மால் மாத்திரமே முடியும். ஆண்டவரே, என் பிரயாசங்களை ஆசிர்வதித்து எனக்கு பூரண பலனை அளிக்க வேண்டும் என்று ஊக்கமாய் மன்றாடுகிறேன். என் வாழ்க்கையிலும் வாழ்க்கை மூலமாகவும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.